வணக்கம். வாங்க இன்னைக்கு லதா கார்த்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வரவேற்பது உங்கள் லதா. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா பாஸ்தா தான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்து நம்ம இன்னைக்கு 250 கிராம் பாஸ்தா தான் போட போகிறோம். பாஸ்தா முட்டை பாஸ்தா செய்ய போகிறோம். சரிங்களா? வாங்க ஆயில் தண்ணி காயிட்டு வெயிட் பண்ணுங்க. தண்ணி காய்ஞ்சிட்டு இருக்குது. தண்ணி காயிருக்குள்ள மசாலாலாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். சரியா? கண்ணு எரியுதா? ஆமாம்மா, கண்ணை எரியுது. அதுக்குள்ளாமா? ரெண்டே வெங்காயம் தான். சரியா? நிறையாலாம் இல்லை. அம்மாவுக்கு அத்தனை வெங்காயம் மதியும் போது கூட என்ன கண்ணு எரியாதா? இது என்னது? வீட்டுல ஒரே ஒரு வெங்காயம் வெட்டும் போது இவ்வளவு கண்ணெறியுதா? இங்க பாரு. கண்ணீரா? ஆனந்த கண்ணீரா? ஆனந்த கண்ணீரா? என்ன வெங்காயம் கடையில எம்புட்டு வெங்காயம் வெட்டினாலும் கண்ணீர் வர்றதில்லை. ஆனா வீட்டுல ஒத்த வெங்காயம் வெட்டினா பாசத்தால கண்ணீர் வந்து வேற ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன சிரிப்பு? சிரிப்பு இல்ல, ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். புரியுதா? பாத்தியா? ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஆனந்த கண்ணீரை பார்த்துருக்கிறியா? இதுதான் ஆனந்த கண்ணீர். ஓகேவா? சீஸ் பாஸ்தா அம்மா இது வரைக்கும் செஞ்சதில்லை. அம்மா நம்பி சீஸ் பாஸ்தா போந்துருக்கிறியே, என்ன விஷயம்? சீஸ் பாஸ்தா அம்மா இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. அம்மாவை நம்பி சீஸ் பாஸ்தாவுக்கு போந்துருக்கிறியே, எப்படி? ஏதாவது ஒரு வித்தையை கைக்குள்ள வச்சிருப்பீங்கன்னு தான். நல்லா இல்லாமல் இருக்கட்டும். கேஎஃப்சியில் ஆர்டர் போடுறேன். கேஎஃப்சியில் ஆர்டர் போட போறியா? நல்லா இருக்குன்னு நம்புறேன். நான் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தானே பாஸ்தா செய்யறேன். இதுக்கு முன்னாடி அம்மா பாஸ்தா செஞ்சதே இல்லை. தண்ணி காஞ்சிடுச்சு கைஸ், தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. அழுகல, அது தானா கண்ணீர் கொட்டுது. என்னது அது? ஆயில். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன்லாம் இல்லையே, அப்படியே டமால்னு ஊற்றுனா 2 ஸ்பூன் தான். புரியுதா? அது தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆயில் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஆயில் ஊற்றக்கூடாது. சரியா? தண்ணி காயாமல் ஏதாச்சும் ஆயில் ஊற்றுவாங்களா? ஊற்றுவாங்க. நான் ஐடியா சொல்லி கொடுக்குறேன். சமைக்கிற மாதிரி சமைக்க தெரியாதவங்களாம் வந்தீங்கன்னா நாளைக்கு என் வீடியோவை பார்த்து கற்றுக்குவீங்கல்ல, அதுக்காகத்தான். சரியா? என்னது வீடெல்லாம்? என்னது மெதுவா திறக்கிறோம். மின்னல் வேகத்துல இப்படி பேன் திறந்தா இப்படிதான். இப்படி வெட்டி இப்படி கொட்டலாம்னு நினைச்சேன். வீடெல்லாம் கொட்டிடுச்சு. நான் என்னன்றது? சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கீழே விழுந்ததெல்லாம் சாமிக்கு சொந்தம். புரியுதா? மேலே இருந்து சட்டிக்குள்ள இருக்கிறதெல்லாம் நமக்கு. சட்டி விட்டு கீழே போனதெல்லாம் சாமி சாப்பிட்டுக்குது. ஓகேவா? பாஸ்தா எடுத்துட்டோம். அது எத்தனை இது பாஸ்தா? பாஸ்தா 250 கிராம்லேருந்து 300 கிராம் இருக்குது. தண்ணி கொதிக்குது, போட்டுடலாம். நம்ம 4 பேர் சாப்பிட்ற மாதிரி போட்டுருக்குறேன். சரியா? மிச்சமாகும்னு நினைக்கிறேன். 4 பேர்னா யார் யாரு? அப்பா, நீ, நானு, சந்தியா. சந்தியா யாரு? சந்தியா எனக்கு இன்னொரு பிள்ளை. ஓ மை காட். முட்டை 4 முட்டை எடுத்துருக்குறேன் இன்னைக்கு. சரியா? 4 முட்டை, ஒரு வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். அதுக்குள்ளே அது கொதிக்கட்டும். இப்போ பாஸ்தாவில் இருக்கிற நம்ம பாஸ்தாவோட வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டை எடுத்து. அகலமான தட்டாது, அகலமான தட்டு தான். அகலமான தட்டுதாம்மா. தண்ணி வடிச்சு எடுக்கணும். சரியா? இல்ல, அப்படியே குண்டக்குள்ள கைவிட்டு எடுக்கணும். குண்டாக்குள்ள கைவிட்டா என்ன நீ வச்சு பாரு. நீ வேணா எடுத்து போறியா? நீங்க ட்ரையல் காமிங்கம்மா, நான் மெயின் பிக்சர் காமிக்கிறேன். மெயின் ட்ரையலா? அம்மா அது வரைக்கும் உயிரோட பொண்ணுல கைவிட்டு
வெந்துடுச்சு அப்படிங்கிறத இப்போ நசிக்கு பார்த்தா தெரியும். அப்படியே உள்ளவா நசிக்கு பார்த்தா தெரியும். வேணும்னா அப்படியே எடுத்து சாப்பிடலாம் கைஸ். அப்படியே சாப்பிடலாம். மசாலும் இல்லாத உப்பு இல்லாத எப்படி சாப்பிடுவேன்? இந்த மாதிரி பிறவிங்க சாப்பிடுவேன்னா அடுப்பத்தை வச்சு வெறும் வடச்சட்டி காயுது. இரு காயிட்டும். காய்ச்சதுக்கப்புறம் ஆயில் விடணும். சை சை சைன்னு வதக்கிக்கலாம். சை சை சை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் பேஸ்ட்டு வேணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம். கோல்கேட் பேஸ்ட் மாதிரியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? பொண்ணு கண்ணாடி மாதிரி ஆகணும். கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் இது போடலாம். தக்காளி 2 போடுறேன். 2 தக்காளி போட்டு லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு அதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். வேணால் பார்த்து அளவாக போட்டுக்கலாம். வேணால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு எவ்வளோ சாப்பிடுவோம் அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்ல பதில். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி ஊற்றிக்கலாம். 2 தக்காளி அரைச்சிக்கிறோம். நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி. 1 ஸ்பூனா இது? 1 ஸ்பூன் தான். அதுக்கப்புறம் பெப்பர் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா பெப்பர் போட்டுக்கலாம். மிளகாத்தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. பெப்பர் அப்படிங்கிறதுனால வெறும் மிளகாத்தூள் போட்டாச்சு. எல்லாம் நல்லா வச்சு எடுத்து அதுக்கப்புறம் முட்டை வச்சுக்கிறோங்க. அதை ஊற்றிக்கலாம். எத்தனை முட்டை? 4 முட்டை. இப்படி ஆனதுக்கப்புறம் மசாலெல்லாம் போட்டு கட்டிக்கலாம். ரொம்ப ட்ரையாக கூடாது. கொஞ்சம் குழப்பம் வைக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தா எடுத்து போட்டுக்கலாம். சீஸு போட்டாச்சு. என்ன பண்ணுறீங்க? இந்த உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாரு. உப்பு கரெக்டாக இருக்கா? காரம் பெப்பர் மட்டும்தான் போட்டுருக்குறேன். மிளகாத்தூள் எதுவுமே போடல.
மசாலா போட்டு கரெக்டாக இருக்கா, ஆ டேஸ்டாக இருக்கா? ஆ இப்போ நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? சீஸ் போடணும். நம்ம சீஸ் வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். சீஸ் போட்டுக்கலாம். நம்ம 4 துண்டு சீஸ் போட்டுக்கிறோம். இங்கே ஒன்று இருக்குது, எதையும் போட்டுடலாம் இருங்க. ஆசைக்காக அதையும் போட்டேன். ஓகேவா? இருங்க உருகட்டும் சீஸு. நிஜமாவே ஃபர்ஸ்ட் முறையாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் பாஸ்தா. சரியா? சூப்பராக வந்துருக்குது. நானே எதிர்பார்க்கல. பாஸ்தாவே அப்போ வீட்டில் செய்கிறது இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை இல்லை, அவர் வந்து பாஸ்தா செஞ்சு கொடுப்பாரு. யாரு? அம்மாவோட வீட்டுக்கார். உனக்கு யாரு? எனக்கு அம்மா வீட்டுக்காரும் சரி, அப்பா. சரியா? அப்பா செஞ்சு கொடுப்பாரு. சூப்பரான பாஸ்தா ரெடி. சீஸ் பாஸ்தா ரெடி. வேர்த்து விறுவிறுக்க பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே சொன்னோம், எல்லாமே காய்ஸ் இதை போட மறந்துட்டோம். இப்போ கடைசியில் பார்த்தா கொத்தமல்லி தலை போட மறந்தோம். 2 பேர் நல்லா பேசிக்கிட்டே இருந்தோமா, வெட்டவும் மறந்தோம், போடவும் மறந்தோம். இப்போ மல்லித்தலை மட்டும் வெட்டி போட்டு மலைச்சாரல் மாதிரி மேலே தூவி விடணும். தூவி அவ்வளோதான் கைஸ், பாஸ்தா ரெடி. சூப்பரான பாஸ்தா ரெடி. அம்மா கையால் செஞ்ச பாஸ்தா. ஓ 3 பேருக்கு தட்டில் பாஸ்தா போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம இதுதான் சமைச்சிருக்கிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாஸ்தா எப்படி இருக்குதுன்னு. நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அத்தையோட சமையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்கண்ணா. இந்தா வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து உங்களை சந்திக்கிறேன்.